எல்லாரும் ஆளுக்கு சாட்டை எடுத்துட்டா யார் தான் எம்ஜிஆர் ஆகுறது? எம்ஜிஆர் அப்படியே எடுத்து பண்ணியிருக்காங்க. நலன் குமாரசாமி அண்ணங்கிட்ட இப்படி எதிர்பார்க்கல, ஆனால் நல்லாவே பண்ணியிருக்கலாமோன்னு. கடைசியில் 150 ரூபா பாக்கெட்டு இருந்திருக்கு போல இருக்கு கிரீன் ஸ்டுடியோவுக்கு. அவங்க என்ன ஸ்டுடியோ கிரீன் கிட்ட அந்த 150 ரூபாவும் செலவு பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்கு. அதுதான் நான் படம் ஃபுல்லாக தேடி இருந்தேன், ஒன்றுமே சொல்ல. உங்கள் தாத்தா என்ன சொல்லியிருப்பாரு? எம்ஜிஆர் மாதிரி நல்லவனா இருக்கணும்னு சொல்லியிருப்பார்ல, அதே தான் எங்கள் தாத்தாவும் சொன்னார். அவரும் எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இவர் எம்ஜிஆராகவும் மாறுறாரு, இப்படியே மாற எல்லா படத்தோட தழுவலும் இருக்குது. ஒரு படத்தை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னு வாங்க, ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், கஷ்டமாக எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கு. அடுத்த ஜப்பான் அதுதான் ஸ்டூடியோ கிரீன் எவ்வளோ நம்மளுக்கு தூக்கி விட்டாரு. அவருக்கு லாஸ்ட்டாக இருக்கிற பைசாவுக்கு ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு பண்ணாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படம் பார்க்குறப்ப. ரேட்டிங்லாம் வேணாம் எனக்கு, 2 ரூபா தைலம் தான் போதுன்ற மாதிரி இது.